ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்பெஷல். நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக சாம்பார் அப்படின்னும் போது எல்லாருக்குமே மேக்ஸிமம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. சூப்பரான இந்த வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சாம்பார் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல கடுகு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் போடும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு நான் முதல்ல ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை முதல்ல ஆட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் முதல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரெல்லாம் போனதுக்கப்புறம் நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு ஈரம் இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஒரு மாதிரி வளவலன்னு இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம நல்லா காய வச்சு வெட்டணும் அப்படின்னா அது நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்மில் வச்சுட்டு அந்த ஆயிலே முதல்ல அந்த வெண்டைக்காவை நல்லா நம்ம வதக்கி விடலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஆட் பண்ணலாம். முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நார்மலாக நான் இந்த சாம்பார் வைக்கும்போது மிளகா நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சஸாக வேறு பொடியெலாம் போடலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளை தான் நான் இப்போ முதல்ல போட்டிருக்கேன். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூளை நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அதை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அது 1/2 ஸ்பூனு, இது 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இப்போது ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா அந்த பொடியெலாம் நல்லா வதங்குச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது நான் 100 கிராம் அளவுக்கு பருப்பை வேக வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். பருப்பு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்கோம். புளியும் நல்லா கரைச்சி இது ஒரு கொதி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த புளியை நல்லா இறுத்து ஊற்றிக்கலாம். இப்போது பருப்பும் புளியும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நிறைய பேர் சாம்பாருக்கு புளிக்குழம்புக்குலாம் நீங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டீங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் எல்லாத்துக்குமே தேங்காய் சேர்ப்போம். இப்போ நான் தேங்காய் கூட வெங்காயம், சீரகம் இதெல்லாம் கூட நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்ச விழுதை நான் இதில் ஊற்றிக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டீங்க. தேங்காய் சேர்க்கல அப்படின்னா அதை விட்டுருங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதித்து நல்லா வாசனையாக வருது. நம்ம இந்த பொடியெலாம் போட்டனால ரொம்ப சூப்பராக இருக்குது. வெண்டைக்காய் கூட முருங்கைக்காவும் போட்டோம் அப்படின்னா அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலைன்றதுக்காக உப்பு மட்டும் போட்டிருக்கேன். காரம்லாம் கரெக்டாக இருக்குது. வெண்டைக்காய்லாம் பார்த்தா செக் பண்ணியாச்சு. சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. வெண்டைக்காய் தான் ஆல்ரெடி நல்லா வெந்துடும் இல்லைங்களா, டக்குன்னு சூப்பராக இருக்குது. நம்ம சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், நல்லா கொதிச்சிச்சு. சாம்பாரை இறக்குற டைம் வந்துச்சு. இப்போ நம்ம இறக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம சாம்பாரை இறக்கிக்கலாம். இந்த சூப்பரான ஒரு சாம்பார் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம டக்குன்னு செய்கிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழம்பு நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சு சூப்பராக வருது இல்லைங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வச்சுருங்க. தேங்க்யூ.